ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கோடி தூக்கி. ஸோ நம்ம 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 26. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் யூனிக் நம்பர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது, அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த அரே ஆஃப் நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஒன்லி ஒன்ஸ் வந்திருக்கோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம யூனிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம அவுட்புட் அரேயில் நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ இப்போ இதில் அவுட்புட் என்ன அப்படின்னா, இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ 4 பார்க்குறோம். 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்திருக்கு அண்ட் இங்கேயும் ரிப்பீட்டேட்டிவாக 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால நம்ம இது அவுட்புட்டில் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த 2 பாருங்கள், 2வும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம 2வையும் அவுட்புட் அறையில் ஆட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து 3 வந்திருக்கு, ஒன்லி ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து யூனிக் நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து அவுட்புட் அறையில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 5 வந்திருக்கு. ஸோ 5 வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ 5வும் அவுட்புட் அறையில் ஆட் பண்ணிக்கணும். இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் வந்து 3 and 5. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம ஹேஷ் மேப் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அரேயில் ஒரு எலிமெண்ட்ஸும் எவ்வளோ டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹேஷ் மேப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹேஷ் மேப்னா என்ன அப்படின்னா, அது வந்து கீ வேல்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இனிஷியலாக நம்மளோட ஹேஷ் மேப் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ கவுண்ட்டுன்னு நான் அந்த ஹேஷ் மேப்புக்கு வந்து கவுண்ட் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த அரேயில் நம்ம ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். அந்த எலிமெண்ட்டெல்லாம் ரீட் பண்ணி அதோட கவுண்ட்டை வந்து இந்த ஹேஷ் மேப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ நம்மளோட அரே என்ன இருக்குது? 4, 2, 3, 2, 4 and 5. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக நான் வந்து எம்டியாக ஒரு ஹேஷ் மேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த அரேலேருந்து ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். இப்போ 4 நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ 4 வந்து இந்த ஹேஷ் மேப், இந்த கவுண்ட் ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை வந்து ஒரு கீயாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 வந்து ஒரு கீ, அதோட கவுண்ட் வந்து 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 அப்படிங்கிற அரேலேருந்து செகண்ட் எலிமெண்ட் 2வை ரீட் பண்ணுறோம். ஸோ 2ங்கிற கீ இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை. ஸோ இப்போ இன்னொரு கீ 2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம், 1. ஸோ அடுத்து வந்து என்னென்னா 3. ஸோ 3ங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த 3ங்கிறதும் வந்து இந்த ஹேஷ் மேப் கீழே இல்லை. ஸோ கீ வந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2. ஸோ 2 வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அதோட கவுண்ட்டை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே 1 இருந்துச்சு, இப்போ 2ஆக மாற்றிட்டோம். அடுத்து வந்து இந்த 4 இருக்குது. ஸோ 4ங்கிற கீயும் ஏற்கனவே இருக்குது. அப்போ அதோட கவுண்ட்டை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து இங்கே 5 இருக்குது. ஸோ 5 இல்லை. ஸோ இப்போ 5ங்கிறத நம்ம நீங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நமக்கு ஒரு தடவை இந்த லூப், இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் ரீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம அவுட்புட் அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அவுட்புட் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு அரே எம்டியாக வந்து இனிஷியலாக வச்சுக்கிறோம். அகைன் நம்ம கொடுத்துருக்க அரேவை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஐட்ரேட் பண்ணி எந்தெந்த கீஸ்க்கெலாம் வேல்யூ 1 இருக்கோ அதெல்லாம் யூனிக் நம்பர்ஸ், அதை மட்டும் நம்ம அவுட்புட் அரேயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம என்னென்ன ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4, 2, 3, 2, 4, 5. ஸோ இதுதான் நம்மளோட அரே. ஸோ இதுலேருந்து ஒரு எலிமெண்ட்ஸாக அகைன் ரீட் பண்ணுறோம். ஸோ 4 ரீட் பண்ணுறோம். ஸோ 4 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதை வந்து நம்மளோட அவுட்புட் அரேயில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 2 வந்து ரீட் பண்ணுறோம். 2வும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ அதையும் அவுட்புட் அரேயில் ஆட் பண்ணக்கூடாது. பட் இங்கே 3 வந்திருக்கு. ஸோ 3 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் அரேயில் நம்ம 3யை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2 வருது. 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 4 வருது. 4 வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குது, ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் 5 வருது. 5 1 டைம் தான் இருக்குது. அப்போ 5வையும் அவுட்புட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் 2 டைம்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்ணக்கப்புறம் நமக்கு அவுட்புட் அரேயில் நமக்கு நம்மளோட யூனிக் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட் அரேயில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த லாஸ்ட்டாக ஃபியூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஹேஷ் மேப்போட இம்பார்ட்டன்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹேஷ் மேப் பற்றி ஐடியாவே இல்லை, உங்கள் லாங்குவேஜில் எனக்கு ஹேஷ் மேப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் லாங்குவேஜில். இல்லை கோட் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு விஎஸ் கோட். எப்பயும் போல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபைண்ட் யூனிக் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு அரேயில் இருக்க யூனிக் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் என்ன இன்புட் வரும் அப்படின்னா ஒரு அரே வந்து இன்புட்டாக வரும்.
ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஒரு அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ யூனிக் நம்பர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இன்புட் வந்து என்ன அப்படின்னா 4 3 2 3 சாரி 1 4 5 ஓகேவா. ஸோ இதுதான் இன்புட்டு. லெட்ஸ் இது வந்து ஓகே இதான் இன்புட்டு. அண்ட் நமக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி வர்றது தான் அவுட்புட்டு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன், ஃபைண்ட் யூனிக் நம்பர்ஸ் இன்புட்டுங்கிறத பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வர்ற அவுட்புட்டை வந்து நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இங்கே தான் லாஜிக் எழுத போகிறோம். ஸோ நம்ம 2 டைம் வந்து நம்ம அரே வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா கவுண்ட் அப்படிங்கிற ஹேஷ் மேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கவுண்ட் ஹேஷ் மேப், கிரியேட்டிங் கவுண்ட் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ கவுண்ட் ஹேஷ் மேப் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ண போகிறோம் அரேயில் இருக்கிறதா. ஸோ லெட் ஃபார் லூப் போட போகிறேன். ஸோ லெட் I equal to 0 and I less than அரேவோட லென்த்து அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட்டாக நம்ம அரேலேருந்து எடுக்க போகிறோம். அந்த எலிமெண்ட் வந்து மேபி நான் அதை ஒரு வேரியில் போட்டுக்கிறேன், எலிமெண்ட் அப்படின்னு அரே ஆஃப் I. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம இந்த எலிமெண்ட் வந்து அந்த அரேயில் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். சாரி, அந்த எலிமெண்ட் வந்து கவுண்ட் ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் ஹேஷ் மேப்பில் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நல் வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டில் இல்லை அப்படின்னா நல் நமக்கு வரும். ஸோ நல்லுன்னு வருதுன்னா அந்த கீ வந்து அதில் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறோம். அப்போ கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் வந்து 1. ஸோ 1 டைம் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு, அப்போ 1ன்னு கவுண்ட் வச்சுக்கிறோம். இல்லை ஏற்கனவே இருக்குது அந்த எலிமெண்ட் வந்து கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னா கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ ஒரு 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இது முடிஞ்சு நமக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ நோட் 26. ஓகே, நான் வேறு ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ சிடி நோட் 26 ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து 1 டைம் வந்திருக்கு, 2 வந்து 1 டைம் வந்திருக்கு, 3 1 டைம் வந்திருக்கு, 4 மட்டும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, 5 1 டைம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ மேபி நம்ம வந்து இந்த 1க்கு பதிலாக 2ன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3 1 டைம், 4 வந்து 2 டைம், 5 1 டைம் வந்து வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த புதுசாக வந்து ஒரு அவுட்புட் அரே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த அவுட்புட் அரேயில் என்ன இருக்கும் அப்படின்னா எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் 1 டைம் வந்திருக்கோ அது மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லெட் அவுட்புட் ஈக்குவல் டு எம்டி அரே. நம்ம அகைன் கொடுத்துருக்க அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ லெட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் அரே டாட் லென்த்து அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது இஃப் அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து இன்னொரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அரே ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு. இஃப் கவுண்ட்டில் அந்த கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் வந்துட்டு 1 வந்திருக்கு அப்படின்னா மட்டும் அவுட்புட் அரேயில் நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த அவுட்புட் அரேவை நம்ம இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். டன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 and 5. ஸோ இப்போ 4 2 டைம்ஸ் டூப்ளிகேட் ஆயிடுச்சு, 2 டூப்ளிகேட் ஆயிடுச்சு, 3 and 5 தான் யூனிக்காக இருக்குது. ஸோ ஒன்லி ஒன்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டில் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.